அண்ணன் சேரன் வந்து இந்த தமிழ் திரையுலகமே ஒரு பொற்காலம் போல ஆகணும், அதுக்காக தவம் இருந்து பேசின மாதிரி அருமையாக பேசினார். அண்ணே, நீங்கள் நினைச்ச மாதிரியே இது ஒரு பாண்டவர் பூமி ஆகும்ண்ணே. இந்த சினிமா மிகச்சிறந்த ஒரு நிலையை உங்கள் எண்ணம் போல் ஆகும், உங்கள் மனசு போல் ஆகும்ண்ணே. ஏன்னா ஒரு எல்லா விஷயமே ஒரு அடியிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? ஒரு விதையிலேருந்து தான் அவ்வளோ பெரிய ஒரு மரம் உண்டாகுது. அதனால் நீங்கள் ஆரம்பித்த இந்த ஒரு சிறந்த இந்த ஆரம்பம் மிகப்பெரிய ஒரு நிலையை அடையும்னே. நிச்சயமாக அடையும். அண்ணன் ஐயா தனஞ்சயன் சார் இருக்காங்க. ஏன்னா பல மேடைகளில் ரொம்ப நியாயமாகவும் எல்லா சைடுலேயும் பேசுகிற ஒரு சிறந்தவராக இருக்கிறவர். அவர் பல இடங்களில் இதை நிச்சயமாக பதிவு பண்ணுவாங்க. அடுத்தது 4th ஃப்ளோர். இந்த ஒரு 4 ஃப்ரேம் தான் ஒரு சினிமான்றதுல அதுதான் அண்ணன் சேரன் சொல்லிகிட்டே இருந்தார். இந்த எல்லா கிராஃபிக்கும் நல்லா இருக்குன்ட்டு. ஏன்னா ஒரு ஃப்ரேமுன்றதே ஒரு 4 தானே. அந்த 4th ஃப்ளோர் டைட்டிலு, அதுக்கு முன்னாடி அவங்க டைட்டில் என்ன பண்ணாங்க, ஆனால் ஒரு நாள் ஆரி வந்து சொன்னாப்புல 4th ஃப்ளோர்னு டைட்டில் பிரமாதமாக இருந்தது. இந்த யூனிட்டில் இருக்க அத்தனை பேரும் நம்ம தயாரிப்பாளர் ராஜா வந்து கொண்டு அதை ரொம்ப பிரமாதமாக அதை வரவேற்றாங்க. அதற்கான ரிசல்ட்டு தான் இப்போ அண்ணன் சேரன் சொன்னது. ஏன்னா அந்த டிசைனே வந்து அவ்வளோ ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்றது. எப்போதுமே வந்து போஸ்டர்ஸும் ட்ரெய்லரும் ஒரு படத்துக்கு வந்து அதுதான் வந்து ஃபஸ்ட்டு டிக்கெட்டு. ஒரு மனிதன் உள்ள அந்த படத்தை பார்க்கலாமான்ற அந்த விளம்பரத்தை ஏற்படுத்தி தர்றது. அதாவது பெர்னாட் ஷா ஒரு தடவை, அதாவது அவர் தான் ஆஸ்காரும் வாங்கினவர், அவர் தான் வந்து நோபலும் வாங்கின ஒரு பெரிய ஆளுமை பெர்னாட் ஷா. பெர்னாட் ஷாவுக்கு அவருக்கு வந்து நோபல் தரும்போது அவர் வேணான்ட்டார். நோபல் பரிசு எனக்கு நான் வாங்கலை அப்படின்ட்டார். வாங்கல ஒன்னொன்னே நோபல் கொடுக்குறவங்களே ஐயோ இது என்னங்க அது இவர் வாங்க மாட்டேன்றாரு அப்படின்னு ஒன்று அவர் சொன்ன காரணம், இந்த வருஷம் எதுவுமே எழுதலையே, எதுக்காக எனக்கு நோபல் பரிசு தரீங்க? இலக்கியத்துக்கான நோபல் பரிசு இந்த வருஷம் நான் எதுவுமே எழுதலையா, எனக்கே ஏன் தரீங்கன்ட்டார். இந்த வருஷம் யாரோட நல்லா எழுதியிருக்கான் அவனுக்கு தானே கொடுக்கணும், எனக்கு ஏன் கொடுத்தீங்கன்ட்டார். இல்லைங்க நீங்கள் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எழுதுனதுக்காக இதை கொடுக்குறோம்னு பெர்னாட் ஷா சொன்னாரு. ஒருத்தவன் கப்பல்ல வந்து தத்தெழுத்துக்கிட்டு இருக்கும்போது அன்னைக்கு தான் காப்பாற்றணும், 10 நாள் 10 வருஷம் கழிச்சுலாம் அவனை காப்பாற்றி எதுக்கே ஆக போகுது அப்படின்னாரு. இது தலைப்பு செய்தியாகுது. நோபலை வாங்க மறுத்தார் பெர்னாட் ஷா. தலைப்பு செய்தி பரபரப்பா போகுது. இப்ப நோபல் இதுக்கு முன்னாடி வாங்கியிருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் வந்து பெர்னாட் ஷாவை காம்ப்ரமைஸ் பண்றாங்க. சார் நீங்க எப்படியாவது வாங்கிக்க, இல்லைன்னா எங்களுக்கு ரொம்ப நெருக்கடியா இருக்கு, நாங்கெல்லாம் பல வருஷம் கழிச்சு இதை வாங்கியிருக்கோம் அப்படின்ட்டு. இது வந்து அடுத்த நாள் தலைப்பு செய்தியாகுது. பெர்னாட் ஷாவை நோபல் பரிசு வாங்கிய அத்தனை ஆளுமைகளும் போய் வற்புறுத்துறாங்க வாங்க சொல்லிட்டு. 2வது தலைப்பு செய்தி. 3வது சரிப்பா நான் வாங்கிக்கிறேன்பான்ட்டாரு. 3வது தலைப்பு செய்தி. அதுக்கு பிறகு அடுத்து போய் வாங்குறாரு, அது 4வது தலைப்பு செய்தி. இப்போ வாங்கிட்டாரு. இப்போ பெர்னாட் ஷா கிட்ட கேட்டாங்க, சார் இதை முன்னாடியே நீங்க வாங்கியிருக்க வேண்டியதானே. அவரு சொன்னாரு, தம்பி ஒரே செய்தி தான் பெர்னாட் ஷா நோபல் வாங்கினார் என்பது, அது எப்படி 4 தலைப்பு செய்தியா ஆக்கணும் பாத்தியா அப்படின்னாரு. இதுதான் விளம்பரம். அது மட்டுமல்ல, இந்த விளம்பரத்தின் மூலம் நான் வந்து இந்த மிகப்பெரிய நோபல் பரிசு இல்லையா, அது உலகத்தினுடைய மிகச்சிறந்த பரிசு இல்லையா, இது இனி தவறு நடக்கக்கூடாதுன்றதுக்கும் நான் வந்து இதை செஞ்சேன்னாரு அவர். ஸோ அப்படிதான் ஒரு சேரன் அண்ணன் இன்னைக்கு வந்து கொந்தளிப்பா பேசுறாருன்றதுன்னா இது என்ன எங்க நடக்குது, இது ஏன் மாற மாட்டுதுன்ற அந்த உணர்ச்சி வயமான பேச்சு தான் அது. ரொம்ப எப்போதுமே உணர்ச்சி வசப்படும் போது பேசும்போது நியாயங்கள் வந்து உள்ள, ஏன்னா ப்ரிப்பேரே இதுல இருக்காது. அப்படி ஒரு அருமையான ஒரு பதிவை இன்னைக்கு அண்ணன் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தினுடைய 4th ஃப்ளோர்னுடைய ஆரி எனக்கு அண்ணன் அமீர் கூட யோகி நான் பண்ணும்போது அவர் வந்து ட்ரெயினர். ஆமா 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 அண்ணன் காலையில இருந்து பாருங்க, அவர் அமீர் அண்ணன் காலையில 3 மணிக்கு தூங்குவார், அவர் 10 மணிக்கு எழுந்திருப்பாரு. ஆனா ஆரி 5 மணிக்கெல்லாம் வந்துருவாப்ல. வந்து அச்சு அண்ணன் சொன்ன மாதிரி அதாவது ஃபிட்னஸை வந்து கொண்டு வர்றதுன்னா முதல்ல வந்து டெடிகேஷன் வேணும் சார். நீங்க என்ன சார் 3 மணிக்கு தூங்கி 9 மணி 10 மணிக்கு எழுந்திருக்கிறீங்க, அப்படிலாம் கிடைக்காத சார்னு அவர் 10 மணிக்கு நாங்கெல்லாம் தூங்க வைக்க ஆரம்பிச்சிட்டோம்.
அதுக்கு பிறகுதான் அந்த படம் வந்து யோகியில் வந்து அண்ணன் வந்து ஆட்டோகிராஃபுக்கு எப்படி ஒரு சிறந்த ஒரு ட்ரெயினரா இருந்தாரோ அதே போல அண்ணனுக்கு அமீர் அண்ணனுக்கு மிகச்சிறந்த முறையில் ஒரு வடிவமைப்பாளராக இருந்தார். அந்த படத்தை இன்னும் நீங்க பாருங்க, அண்ணன் நம்ம தேவராஜ் அண்ணனுக்கு தான் தெரியும். ஏன்னா ஃபிட்டா இருப்பாரு, அதுல அந்த ஃபிட்டை இன்னைக்கு வரைக்கும் பிடிச்சிக்கிட்டு இருக்காரு அண்ணன் சேர மாதிரி. அப்படி ஒரு மனிதனை உருவாக்கக்கூடிய ஒரு பெரிய டெடிகேட்டர் வந்து நம்ம ஆரி. அது மட்டுமல்ல, பழனியில நம்மளுக்கு ஏற்கனவே ஒரு ஹீரோ முருகன்னா அந்த இன்னொரு ஹீரோவா ஆரி நமக்கு வராரு பழனியில இருந்து. அது மட்டும் இல்ல, பழனியில இருந்து ஆச்சரியமான ஒரு விஷயம், அவர் பழனியில பிறந்தவர், சென்னையில இருந்து லண்டன் பொண்ணை லவ் பண்ணி பாரிஸ்ல கல்யாணம் பண்ணி இன்னைக்கு சென்னையில இருந்துட்டு இருக்காரு. இதுல ஆமாங்க, லண்டன் பொண்ணை கல்யாணம் பண்ணி பாரிஸ்ல வந்து மேரேஜ். அப்படி ஒரு உலகம் சுற்று வாழ்வன் தான் நம்ம ஆரி. அது மட்டும் அல்ல, இன்னும் ஏதோ விட்டனா அதான் சொல்றேன், பாரிஸ் சொன்னா விட்டு போக வேண்டியதுதானே. பாரிஸ் காளிகாம்பா கோயில் தெரியாதா எனக்கு? என்ன ஆச்சுன்னா, இந்த ஆரி வந்துங்க எனக்கு பிடிச்சதனுடைய முக்கியமான ஒரு விஷயம், இவர் பிக் பாஸ்ல ஜெயிச்ச பிறகு மிகப்பெரிய ஒரு பிரபலம் ஆகும்போது அந்த பிரபலத்தை வைத்து இவர் செஞ்ச வேலை என்னன்னா, இயற்கை விவசாயத்துக்காக நிறைய முயற்சி பண்ணார். அதுக்கு டைட்டில் வந்து மாற்றுவோம் மாறுவோம் இல்லையா, அப்படி ஒரு அமைப்பை இது பண்ணாரு. பண்ணிட்டு அப்ப எல்லாம் கேட்கும் போது அவர் சொன்ன வார்த்தை வந்து, நான் வந்து பிரபலம் ஆகிறேன், நான் பிரபலம் ஆகும்போது அந்த பிரபலத்தை நான் எதுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னா, நான் வந்து இந்த இயற்கை விவசாயத்துக்கு பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னார். ஏன்னா ஒருவனுக்கு புகழ் வருதுன்னா, புகழ் வேற விளம்பரம் வேற. புகழ் என்பது தானாக வருவது, விளம்பரம் என்பது என்னை விளம்பரப்படுத்துகிறது. அப்ப ஒரு விளம்பரம் ஆன ஒருவன் தான் புகழடைய விரும்புறது இருக்கு இல்லையா, அது வந்து சூப்பரான மேட்டர். அந்த விளம்பரத்தை நல்லதுக்கு பயன்படுத்துறது. ஏன்னா இப்ப ஒரு எழில்னு ஒண்ணு சொல்றோம்னு வச்சுங்களேன், எழில் என்பது இயற்கையாக அழகா இருப்பதுக்கு பேரு அழகு. அது எழில். இயற்கையா ஒண்ணு அழகா இருந்ததுன்னா அதுக்கு பேரு எழில். செயற்கைத்தனமா ஒருத்தன் அழகு படுத்திக்கிறான் இல்லையா, எழில் படுத்திக்கிறதுக்கு பேரு அழகு. அப்ப ஒரு அழகானவன் சிறந்ததை செய்யும் போது அவன் எழில் உள்ளவனா மாறுறான். ஒரு உலக அழகிய ஐஸ்வர்யா இருக்காங்கன்னா அவங்க வந்து பொட்டும் பொருளும் ஐப்ரோ எல்லாம் வைக்க கூடாது. இந்த சமூகத்துக்கு நல்லது பண்ணிட்டான்னு வச்சுக்கலாம், அவன் உண்மையான அழகான ஆயிடுறான். ஏன்னா அந்த வேலையை தான் செய்யணும். இப்ப அண்ணன் சேரன் செய்யறது அதுதான். ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கும் போது சாமானிய மனிதர்களை பத்தி நம்ம பேசணும். அது வந்து ஒரு புகழடைந்தவனுக்கு மிகப்பெரிய ஒரு ஆசுவாசத்தை ஏற்படுத்தும், ஒரு நிம்மதியை ஏற்படுத்தும். நம்ம வந்து நல்லா இருக்கும் போது ஒரு பல பாதிக்கப்பட்டவனுக்கு முன்னேறவனுக்கு நான் வந்து ஒரு குரல் கொடுத்திருக்கேன் அப்படின்றது அது ரொம்ப முக்கியமானது. இந்த 4th ஃப்ளோர்ல ஆரி வந்து இவங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் தான் நடிச்சோம் போய் உட்கார்ந்தோன்னு இல்லாமல் ஒவ்வொரு விஷயத்திலையும் எல்லாத்தையும் கூப்பிட்டு அரவணைச்சு இந்த படம் மிகச்சிறந்த படமா வர்றதுக்கு முழு ஒத்துழைப்பா இருந்ததுல ஆரி ரொம்ப முக்கியமானவர். இன்னும் சொல்ல போனா கொஞ்சம் பணமும் செலவு பண்ணி, அது ரொம்ப முக்கியமானது. நானும் பேசுறேன், நீங்களும் பேசுங்க, நீங்களே செஞ்சிருங்கன்னு சொல்ல, பணமும் கொஞ்சம் கொடுத்து உதவி பண்ண ஒரு மிகச்சிறந்த ஹீரோ இவர். பேர் அண்ணா சொல்ற மாதிரி டிவி சந்திரபாத்தில இருந்து நெடுஞ்சாலையில இருந்து ரெட்டச்சொலியில இருந்து இன்னை வரைக்கும் ஒரு மனிதன் போராடிட்டு இருக்காங்கன்னா இது சாதாரண விஷயம் இல்லை. இது வந்து எம்ஜிஆருக்கு நடந்திருக்கும். எம்ஜிஆர் வந்து 9 வருஷம் ஆளே காண மர்மக்கு பிறகு, அதுக்கு பிறகு அட்லீஸ்ட் தூக்குறாங்க. அப்படி ஒரு மனிதன் எதை விரும்புகிறானோ அது அவங்ககிட்ட வந்தே சேரும். அது நிச்சயமா ஆரிக்கும் இந்த படத்தின் 4th ஃப்ளோர் மூலமா நடக்கும். அடுத்து இயக்குனர் வந்து நம்ம பாண்டி. நீங்கெல்லாம் சொன்னீங்க, ஒரு மனிதன் வந்து எல்லாத்தையும் முன்னிறுத்திட்டு யார் பின்னால இருக்கானோ அவன் தான் மிகச்சிறந்த தலைவன், அவன் தான் மிகச்சிறந்த இயக்குனராக இருக்க முடியும். அவருக்கு முன்னாடி உட்கார்றது காரணம் இவங்கெல்லாம் நல்லா தெரியட்டும், நல்லா போட்டோவில் வரட்டும், வீடியோவில் வரட்டும் அப்படின்னு நினைக்கிற இந்த வளர்ச்சி இருக்கு இல்லையா, அதுதான் ஒரு தலைமை பண்புக்கான அழகு. அப்துல் கலாம் சொல்ற மாதிரி உங்களுக்கு எந்தெந்த புகழெல்லாம் வருதோ அதெல்லாம் கூட இருந்தவங்களுக்கு சொல்லு, இவங்களால தான் எனக்கு கிடைச்சதுன்னு. ஏதாவது சிறு தவறு அங்க நடந்துச்சுன்னா அது என்னாலதான் நடந்துச்சுன்னு சொல்லுன்றதுதான் அப்துல் கலாம் அப்படியே புகழ்பெற்ற ஒரு வாசகத்தில் ஒன்று. அப்படி ஒரு தலைமை பண்புல இருந்த பொறுப்புல இருந்த பாண்டி அவங்க எல்லாம் முன்னாடி உட்கார்ந்து, இங்க மட்டும் இல்ல ஷூட்டிங் காலில் போவேன்னா அங்க ஏதோ பரபரப்பா இருக்கும், ஆனா ஒரு கூட ஒரு மனிதன் வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுதான் பாண்டி.
ஒரு தலைமை பண்புக்கு முக்கியமா என்னன்னா அவன் பதட்டம் அடையக்கூடாது, எல்லாத்தையும் அனுசரிக்கணும். ஏன்னா அவன் ஒரு இயக்குனர், அவன் வந்து எல்லா மைண்ட் மேனேஜ்மெண்ட்டும் அவன் பண்ணி ஆகணும். ஒருத்தன் கோபப்படுவான், ஒருத்தன் என்ன டயலாக் பண்ணுவான், இது எல்லாத்தையும் வந்து அவன் பேலன்ஸ் பண்ணணும். இது எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணாதான் ஒரு சிறந்த இயக்குனருக்கான தகுதியை அடைகிறாங்க. ஒரு வீட்டில் அம்மா ஹேண்டில் பண்ணுவாங்க, ஒரு வீட்டில் வந்து அப்பா ஹேண்டில் பண்ணுவார், ஒரு வீட்டில் பெரிய அண்ணன் ஹேண்டில் பண்ணுவாங்க அந்த குடும்பத்தை. அப்போதான் அது ஒரு அழகா போகும். அப்படி ஒரு சிறந்த இயக்குனர் இந்த படத்தை வந்து ரொம்ப பொறுப்பாடியும் அழகோடியும். அடுத்தது இந்த படம் ஒரு நிதானமா இருக்கு, நிதானமா அழகா இருக்கு. இந்த படம் பாண்டிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி ஏற்படுத்தி தருவன்றது என்னுடைய உள் மனசு சொல்ற ஒரு ஒளி அது. அடுத்து நம்ம ஒளிப்பதிவாளர், அதாவது இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழ்றதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, எது எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் ஃப்ரேம்களை கொண்டு வர்றது. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சினிமாவுக்கு ஒரு தேவையான ஒண்ணு. ஒரு சின்ன ஒரு பொருள் இருக்குன்னா ஏங்க வெளில இருக்கு உள்ள கொண்டு வாங்க, ஃப்ரேம் பண்ண அழகுபடுத்துறது. அதுல லட்சுமண் சார் ரொம்ப அற்புதமா அந்த படம் பண்ணியிருக்காரு. ஏன்னா அண்ணன் சேரன் அண்ணன் விஷுவல்ல வந்து ரொம்ப முக்கியமான டைரக்டர். நீங்க பாரதி கமலாவை இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த ஷாட் முதல் இன்னைக்கு எடுத்த மாதிரி இருக்கும். அது காரணம் அவர் ஒரு விஷுவல் டைரக்டர் கூட, அவர் கதை சொல்லி மட்டும் இல்ல ஒரு விஷுவல் டைரக்டர். அதனால தான் இந்த படத்தினுடைய விஷுவலையும் பாராட்டியிருக்காரு. தருண் வந்து பாக்யராஜ் என்ற மேதை கண்டுபிடிப்பு, அந்த கண்டுபிடிப்பு என்னைக்கும் சோடை போகாது. ஒரு விஷயம் கொஞ்சம் அப்படி ஸ்லோவா இருக்கும், ஆனா பிடிச்சதுன்னா போயிட்டே இருக்கும். அதனால நீங்க அதை பத்தி இது பண்ணிடாதீங்க. எப்போதும் அதாவது பொறுத்தார் பூமி ஆழ்வார்ன்ற மாதிரி சில விஷயங்கள் அப்படித்தான் நடக்கும், அதை ஏற்றுக்கும். எல்லாரும் ஃபர்ஸ்ட் வரணும்னு அடிக்கிறது இல்லை, போவோம் வந்துடும். நிச்சயமா இந்த படத்தின் மூலமா உங்களுக்கும் மிகப்பெரிய லைஃப் இருக்கு. ராஜா தயாரிப்பாளர் ராஜா வந்து நான் வந்து அதாவது என்னன்னா ஒரு மனிதன் வந்து எந்த நேரமும் சிரிச்சுக்கிட்டே இருக்கிற ஒரு மனிதன் நீங்க பார்த்துருக்கீங்களா? பார்க்க முடியாதுல்ல. அதுவும் ஒரு பொருள் செலவு பண்றேன், பணம் செலவு பண்றேன், அவன் எந்த நேரத்திலையும் சிரிச்சுக்கிட்டே தான் ஹேண்டில் பண்ணுவாப்ல. எதையும் ஒரு சின்ன ஒரு இது கூட வச்சிருக்க மாட்டாப்ல. அப்படி உள்ளத்தால் யாரோ குழந்தைன்னு சொன்னாங்கல்ல, அப்படி மாபெரும் குழந்தை தான் அவரு. உண்மையிலே வந்து இந்த படம் அவருக்காக, நம்ம தருண் சொன்ன மாதிரி அவருக்காக நிச்சயமா மிகப்பெரிய. நானே வந்து ஏன்னா ஒரு பணம் செலவு பண்ணிட்டு இருக்காங்க, எது நடந்தாலும் கூலாவே சிரிச்சுக்கிட்டாரு வராருன்னு. அடுத்தது அண்ணன் சொன்ன மாதிரி திருப்பூரில் வந்து ஒருத்தன் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைய போறது நம்ம ராஜா இருக்கட்டும், அண்ணன் வார்த்தை பழிக்கட்டும். அடுத்து நம்ம மணி ஃபைட்டர், அந்த மாஸ்டர் மணி எல்லாத்தையும் போட்டு பறிக்க எடுத்தாப்புல நம்மளையும் கொஞ்சம் ஆட்டிய. அதாவது என்னன்னா ஒரு ஆமா நம்ம தான் போயிட்டு வெங்கடேஷ் தான் என்ன சொன்ன, என்னப்பா புள்ள பூச்செல்லாம் எப்படிப்பா புளியா மாறுதுன்னு ஒண்ணுமே தெரியலன்னாரு. என்ன பார்த்து ஏப்பா நீலாம் வில்லடாப்பா அப்படின்னாரு. ஆனா அதுக்கெல்லாம் காரணம் வந்து மணிதான் இல்லையா சொல்றேன். அதனால வந்து அப்படி ஒரு சூப்பர் டெக்னீஷியன். மற்றபடி என்ன என் கூட ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும் மிக்க நன்றி. யாராவது விட்டு இருந்தா மன்னிச்சிங்க. கார்த்தி ஆமா என் கூட எனக்கு வந்து ஒரு பக்க படமா அடியாளா வந்து நின்றாப்புல கார்த்தி. அது மட்டும் இல்ல, கார்த்திலும் பல உதவி இயக்குநர்கள், பல சிறிய நடிகர்களுக்கு, வளரும் கலைஞர்களும் மாபெரும் உதவி பண்றேன். கார்த்தி ஏன் இல்ல, அதாவது யாருக்காவது உதவி பண்ணிக்கிட்டே இருப்பாப்புல. அப்படி ஒரு மாபெரும் ஒரு மிக அற்புதமான மனசு உள்ள தம்பி அவரு. அவருக்கும் மீன் பெரிய எதிர்காலம் இருக்கட்டும், பாடலாசிரியர் எல்லாருக்கும் நல்லா இருக்கட்டும். நன்றி, வணக்கம். மேடம் ஆரம்பிக்கிற முன்னாடியே சொல்லிட்டாங்க இந்த மாதிரி வந்துட்டு இவங்க பேச ஆரம்பிச்சாங்கன்னா வெடிச்சிடும்னு நினைக்கிறேன்னு. அதனால் ஒரு 5 நிமிஷம் மட்டும் ஒரு எல்லாத்தையும் ஒரு 2 நிமிஷம் அவர் நிறைய பேர் பேச வேண்டியிருக்கு. என்னன்னா ஆக்சுவலாக வந்து இசையமைப்புக்கு வந்து வாழ்த்துக்கள். ஆரி சார் வந்து ஆக்சுவலாக எல்லாத்துக்குமே வந்து நடிப்பு சொல்லி கொடுப்பாப்புல. ஸ்பாட்டில் வந்து யாருமே எதுவும் மிஸ் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ரொம்ப மெனக்கெட்ட ஒரு விஷயம் பண்ணுவார். அதுக்கு முதல்ல நன்றி. அப்புறம் வந்து தயாரிப்பாளரை பற்றி பேசி ஆகணும். தயாரிப்பாளரை பற்றி எல்லோரும் சொல்கிறாங்க இன்னசென்ட்னு சொல்லிட்டு. அதுக்கு சில உதாரணம் வந்து நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக அந்த கதவுக்கிட்டே தான் நின்றுருப்பேன் எப்பவுமே. அது எல்லாருக்குமே தெரியும். எனக்கு வந்து ஒரு ஃபோட்டோ வச்சு சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்து நான் ஃபோட்டோ வைக்க போகிறேன், நீங்கள் வந்துருங்க அப்படின்னு. நான் அதுக்காக வரக்கூடாதுன்னு சொல்லி எங்கெங்கேயோ போயிட்டு வந்து திருப்பி விடவே இல்லை, ஃபோன் பண்ணிட்டு இருந்தாங்க மாற்றி. அப்புறம் வந்து 2 நாள் முன்னாடி வந்து ஒரு 1 மணி இருக்கு நைட்டு ஃபோன் பண்ணி, சார் எங்கே இருக்கீங்க அப்படின்னு. சொல்லுங்கள் சார். ஒரு நிமிஷம் ஆஃபீஸ் வரீங்களா அப்படின்னு. வரேன் சார். போனோடனே ஆஃபீஸ் பாயை கூப்பிட்டு டீ போடுறா அப்படின்னாரு. அப்புறம் அவனை கூப்பிட்டு சிக்கன் வாங்கிட்டு வா அப்படின்னாரு. ஃபர்ஸ்ட்டு ஒரு 1 நாள் டைரக்டர் எல்லோரும் சிக்கன் சாப்பிட்டோம், டீயை குடித்தோம், திருப்பி உட்காந்து
சிக்கன் கடைக்கு போய் வாங்கிட்டு வர பண்ணாரு. அப்புறம் திருப்பி என்னடா அவர் விடவே மாட்டார் பார்த்தா, சார் ஆடியோ லான்ச்சுக்கு யாரையா கூப்பிடணும், யாரை கூப்பிடலாம். நான் சார் என்ன தெரியலையே சார், யாரை கூப்பிடணும், இல்லை சார் யாரையா கூப்பிடணும். நான் சரி யாரும் வரமாட்டாங்க போல. அவரோட நல்ல மனசுக்கு தான் இன்றைக்கி அதுவாக தானே அமைஞ்சிருக்கு. எல்லாருமே வந்துட்டாங்க, எதிர்பார்க்காத அளவுக்கு வந்துட்டாங்க. அதுதான் சந்தோஷம். அதை அடிக்கடி சொல்லிட்டு இருப்பேன். ராஜா சாருக்கும் சுந்தர் சாருக்கும் வந்து இது நல்லபடியாக நடக்குன்னு சொல்லிட்டு. அப்புறம் ஹீரோ வந்து கால் பண்ணிட்டே இருப்பாங்கள, நானும் உட்காந்துருக்கேன் நைட்லாம் சில நேரம் பேசுவேன். கால் பண்ணி இந்த படத்தை பற்றி பேசிட்டே இருப்பாங்க. இது எப்படி பண்ணலாம், என்ன பண்ணலாம். அதுக்காகவே இது வந்து நல்ல முறையில் வந்திருக்கு. நல்லபடியாக வரும், நல்லபடியாக ஓடும். வாழ்த்துக்கள். பிப்ரவரி 17 வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகுது. சப்போர்ட் பண்ணுங்க. 27 சாரி பிப்ரவரி 27 கிடச்சிருச்சு கண்டென்ட். அப்புறம் வந்து ஆதித்யா கதிர் வந்து தயாரிப்பாளரை பற்றி அவன் பேசினது வந்து என்னென்னா, என்கிட்ட சொல்லுவேன், நீ போய் நான் ப்ரொடியூசர்கிட்ட போயிட்டு ஒரு ஜோக் சொல்லலான்ட்டு இருக்கேன். அவன் ஜோக் சொல்ல வரான்றதுக்காக வந்து உடனே பேமெண்ட் போட்டுருவார். தயவு செஞ்சு கதை நீங்கள் ஜோக் சொல்லாதீங்க, உங்கள் பேமெண்ட் நான் போட்டேன், நீங்கள் கிளம்பிடுங்கன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி வந்து ரொம்ப நல்ல மனிதர். டேஞ்சர் மணி வந்து ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாப்ல. ஃபைட்டில் வந்து மணி என்னை ஒரே ஒரு அடி அடித்து இப்படி தள்ளி விடுறமே வச்சுக்கோங்க, அதுக்கு மேலே எனக்கு தாங்காது பாடி, எனக்கு நிறையா வேலை இருக்குன்னு சொல்லுவேன். அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து சொல்லலாமா தெரியல, சொல்கிறேன். சுந்தர் சார் வந்து என்னை ஃபஸ்ட்டு நடிகை கூப்பிடும்போது, ஐயா ஒரு 4 நாள் இருக்குது நீங்கள் நடிகன்னாரு. ஐயா இல்லைங்க நான் வேலை இருக்குது, ஐயா நான் கூப்பிட்டா வரீங்களா? சரி வரீங்க. போயிட்டு 4 நாள் எடுத்துட்டாங்க. என்னை வந்து என்கவுண்டர் பண்ணிட்டாங்க. என்கவுண்டர் பண்ணி சாகரிச்சு, ஐயா அவங்களை முடிச்சிச்சு நீங்கள் கிளம்புங்க அப்படின்னாரு. அப்புறம் திருப்பி 2 நாள் கழிச்சு பார்த்தா ஃபோன் பண்ணார். ஐயா நீங்கள் எங்கே இருக்கீங்க? ஐயா இங்கே தான். ஐயா கொஞ்சம் வர முடியுமா? என்னங்க? இல்லைங்க சுப்பிரமணிய சிவானனுக்கு வந்து டேட் இல்லை, நீங்கள் அப்படியே அந்த சாகரிச்சல அவங்களை அப்படியே நான் திருப்பி கண்டினியூ பண்ணுறேன் வாங்க அப்படின்னாரு. அதுக்காக வந்து சிவானுக்கு ரொம்ப நன்றி. அப்போ அவருக்கு டேட்டு கிடைக்காதனால, அவரோட தம்பியை வந்து பயணித்ததுனால அப்படியே கொஞ்சம் படத்தில் ஃபுல்லாக வர்றதுக்கான வாய்ப்பு கிடச்சிருச்சு. அப்புறம் வந்து இப்போ சிவானை நடிக்கிற 2-3 படங்கள் என்னை கூப்பிட்டாங்க. இந்த மாதிரி சிவானை நீங்கள் வந்து கூட இருக்கும்போது, அது சிவானை சொல்கிறாரா இல்லை அதுவாக நடக்குதான்னு தெரில. மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். தவறுக்கு மன்னிக்கும். பிப்ரவரி 27க்கு 17 சொல்லிட்டேன். அதனால் நான் வேணாம் சொன்ன மேடையில் ஏறது செட் ஆகாது. என்னோட 3வது படம், முதல் படம் வைகை, அந்த படத்தோட ப்ரொடியூசர் இங்கே இருக்காங்க. 2வது படம் நானும் என்னுடைய நண்பர் பிஜி மோகனும் சேர்ந்து பண்ணோம், தீர்க்கதரிசி. அந்த படத்தோட தயாரிப்பாளர் இன்னைக்கு வரல, அவர் போயிருக்கார். அவரோட சார்பாக என்னுடைய ராமு சார் வந்திருக்காரு, அந்த படத்தை சிறப்பாக அமைச்சது. 3வது ராஜா சாரை வந்து நான் அண்ணன் சொல்கிறதா இல்லை ஃப்ரெண்டுன்னு சொல்கிறதா எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. பட் ஆனால் ஒரு பெரிய நட்பு இந்த படத்துக்குள்ளே ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் கதையை வந்து, இது ஒரு ஜேனர் மிஸ்டேக் உள்ள படம். அது எப்படியும் புரிய வைக்கிறதுன்னு யாருக்குமே புரியாது. அந்த கதையை வந்து முதல்ல கேட்ட உடனேயே ஆரி சார் வந்து இந்த கதைக்குள்ளே வந்தார். ஏன்னா இது வந்து ஒரு ஹாரர் படம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஹாரர் படமாக இருக்காது, அது த்ரில்லர் படமாக இருக்கும். அப்புறம் த்ரில்லராக மூவ் ஆகிட்டு இருக்கும்போது அப்படியே கமர்ஷியல் ரூட்டுக்குள்ளே போகும். இப்படி என்னென்னு எங்கே போய் நான் கதை சொன்னாலும் இது என்ன ஜேனர் அப்படிங்கிற மாதிரி, அந்த ஜேனருங்கிற ஒரு வார்த்தைக்குள்ளே அந்த நிற்கும்போது ஆரி சார் தான் அந்த கதை மேலே நம்பிக்கை வச்சு உள்ளே வந்தார். அது மட்டும் இல்லை, இந்த படம் வந்து ஒரு சின்னதாக ஆரம்பித்த படம். அந்த படத்துக்கு அப்புறம் இதை பெருசாக ஆக்குனதும் ஆரி சார் தான். ஏன்னா இந்த படத்தில் நான் 2 பேருக்கு நன்றி சொல்லணும்னா, முதல்ல வந்து என்னுடைய தயாரிப்பாளர் ராஜா சார் அவங்களுக்கும், அடுத்து ஆரி சார் அவங்களுக்கும். அப்புறம் 3வது வந்து என்னுடைய உதவி இயக்குனர் ஜெயகாந்தன் மூலமாக தான் இந்த ப்ராஜெக்ட் முதல்ல செட் ஆச்சு. அப்புறம் அதுக்குள்ளே தான் எல்லாருமே வந்தாங்க. என்னுடைய நண்பர் லக்ஷ்மணா இருக்கட்டும், சூரி சாராக இருக்கட்டும், இது எல்லாருமே வந்து ஒரு நண்பர்களாக சேர்ந்து தான் இந்த படத்தை பண்ணியிருக்கோம். அது ஒரு தயாரிப்பாளர், ஒரு டெக்னீஷியனே கிடையாது. இன்னொரு இந்த கதையில் வந்து முக்கியமாக வந்து டேஞ்சர் மணி, அந்த கதையை புரிஞ்சுக்கிட்டு ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் ஒன்று இருக்கும். அது நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும். அது வந்து 2 மாறுதலான ஒரு ஃபைட்டாக இருக்கும். அது அந்த ஃபைட்டுக்குள்ளே எதுவுமே நீங்கள் கண்டுபிடிக்க கூடாதுங்கிற மாதிரியான ஒரு ட்விஸ்ட் இருக்கும். ஸோ அதை வந்து சிறப்பாக பண்ணி கொடுத்தது வந்து அதுக்கடுத்து தரன் சார். இந்த படத்துக்கு வந்து அது ஜேனருக்குங்கிற பார்த்தா ஒரு நம்ம லக்ஷ்மண் சொன்ன மாதிரி தான், ட்ரெய்லர் ஒரு ஜேனரில் இருக்கும், சாங் ஒரு ஜேனரில் இருக்கும். ஸோ இதெல்லாம் கலந்து ஒரு படமாக தான் இந்த படம் வந்திருக்கு. பட் உங்கள் எல்லாத்தையும் இந்த படம் வந்து திருப்திப்படுத்தணும்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த படத்தை மீடியா கிட்ட கொண்டு போகிறதுக்கு இதில் மிஸ் பண்ணது வந்து ஒரு குழந்தை, அந்த சின்ன குழந்தை ஸ்ரீவர்ஷினி. அவங்க ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. ஏன்னா நைட்டு இந்த படம் ஃபுல்லாகவே நைட் ஷூட் தான். 2 மணிக்கு எழுப்போம், 3 மணிக்கு எழுப்போம். ஸோ எல்லாத்துக்கும் வந்து அவங்க பேரண்ட்ஸ் கூடவே இருந்து அந்த படத்தை நாங்கள் மற்ற எல்லா நண்பர்கள்லாம் இருக்காங்க. முக்கியமாக இந்த படம் இத்தனை நாள் கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷத்துக்கு மேலே இந்த படத்தை வந்து நாங்கள் ட்ராவல் ஆகிட்ருக்கோம். எந்த டைமும் கண்டினியூஸாக ஷூட்டிங் இருக்க முடியாது. பட் எந்த டயத்தில் ஷூட்டிங் இருந்தாலும் உடனே வர்ற என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர் திரு பாண்டியன்லேருந்து
தாமஸில் வந்து எப்போ கூப்பிட்டாலும் அடுத்த நிமிஷம் வந்து நிற்பாங்க. ஸோ என்னோட ஐடிஸ் முருகன், விட்டு போய் நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருக்கணும், தேவாவிவானு. ஸோ என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு முதல்ல நன்றி. இந்த படத்தை எல்லாத்தையும் மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கறதுக்கு நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும். நன்றி. என்னுடைய நண்பர் ஆரி கூப்பிட்டதோட உடனே நான் அந்த படம், இந்த ட்ரெய்லர் பார்த்த உடனே நான் வாழ்த்து சொன்னேன். ரொம்ப நல்லா இருக்கு ஆரி அப்படின்னு சொன்னேன். அப்புறம் உடனே சொன்னார், நம்ம படம் பார்க்கலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு படம் அரேஞ்ச் பண்ணாரு ராஜா சார். ராஜா சார் திருப்பூர்லேருந்து வந்து இப்போ ஒரு பேஷனோட ஒரு படம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. உங்களுடைய இந்த முயற்சி மிக பெருசாக வெற்றி அடையணும். தயாரிப்பாளர்கள் இன்னைக்கு நிறைய புது புது தயாரிப்பாளர்கள் தமிழ்நாட்டில் பல இடங்கள்ல வந்து படம் எடுக்கிறாங்க. அவங்களுக்கு சரியான முறையில் கைட் பண்ணி இங்கே இருக்கிற இயக்குநர்களும் இங்கே இருக்கிற ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ், பிஆர்ஓஸ் எல்லாருமே சரியான முறையில் கைட் பண்ணி எவ்வளோ குறைவான பட்ஜெட்டில் அவங்க படத்தை எடுக்க அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்களோ அந்த அளவு நிறைய தயாரிப்பாளர்கள் தமிழ் சினிமாவுக்கு வர முடியும். இந்த படத்தை நல்ல பட்ஜெட்லேயே எடுத்திருக்காங்க. இன்ஃபேக்ட் நான் அது கேட்டதே ராஜா சார் என்ன சார் இவ்வளோ பட்ஜெட்டில் எடுத்திருக்கீங்க, இவ்வளோ செலவு பண்ணி எடுத்திருக்கீங்க அப்படின்னு. அவ்வளோ நம்பிக்கை அவருக்கு இந்த கதை மேலே, அவ்வளோ நம்பிக்கை. இந்த படத்தை பார்த்த உடனே நீங்கள் ட்ரெய்லர்லேயே எல்லாம் சொல்லிட்டாங்க. ஒரு அமானுஷம், த்ரில்லர், ட்ரீம்ஸ், அது உங்கள் கனவுலேருந்து வர்றது நிஜமாகுமா அப்படின்னு நிறைய சொல்லிட்டா வந்து ஸ்பாய்லர் ஆகிடும். அதனால் அது சொல்ல வேணாம். ட்ரெய்லர்லேயே அப்படி இப்படி விட்டு விட்டா அழகாக சொல்லியிருக்காங்க. அண்ட் அதில் இருக்கிறது தான் கதை. ஆக்சுவலி வந்து ஒரு மனிதனுடைய ட்ரீம்லேருந்து வர ஒரு கதையே எப்படி உண்மையாக நடக்குதா, அந்த நிகழ்வுகள்லேருந்து என்னென்ன விஷயங்கள் நடக்குது, அது அந்த நிகழ்வுகள்லாம் உண்மையாகவே இருக்கும்போது என்ன மாதிரி ஒரு பரிதவிப்பு, என்ன மாதிரி பிரச்சனைகள் ஒரு ஹீரோ சந்திக்கிறாருன்றத ஆரியினுடைய ஒரு கம்ப்ளீட் உழைப்பை நான் பார்த்தேன். அதில் வந்து படத்தில் வந்து அவர் எல்லாமே இருக்கார். ஆக்ஷன் ஹீரோவா இருக்காரு, அருமையான ஒரு ரொமான்டிக் ஹீரோவா இருக்காரு, ஒரு உண்மையான அப்பாவா இருக்காரு. அதை விட வந்து பயந்து போயிட்டு இந்த நடக்கிறதெல்லாம் இதுல இருந்து இப்படி தப்பிக்க போறன்றது ஓடுறதா இருக்கணும். எல்லாமே வந்து ஒரு கம்ப்ளீட் பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துல ஆரி கொடுத்திருக்காரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவருக்கு ஒரு சரியான ஒரு பிரேக் கிடைக்கணும். ஒரு நல்ல படம் அமைஞ்சு அவருக்கு வந்து ஒரு பெரிய வெற்றி கிடைக்கணும். ஏன்னா அவ்வளோ ஒரு பல வருடங்களா, ஒரு 10 வருடம் மேல சிறப்பான படங்கள்ல தொடர்ந்து நடிச்சிட்டு இருக்காரு. அவருக்கான ஒரு படமா இந்த படம் அமைய நான் எதிர்பார்க்கிறேன். இந்த படத்துல நடிச்ச பல பேர் நல்லா பண்ணியிருக்காங்க. ஹீரோயின் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க வரல நினைக்கிறேன்ல, ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அந்த படத்துல ரொம்ப பிரமாதமா இருந்தது. ஆதித்ய கதிரும் ரொம்ப சூப்பரா நல்லா பண்ணியிருந்தாரு அந்த காமெடி போர்ஷன்ஸ் எல்லாம். தரனுடைய பாடல்கள், மெலடி ரொம்ப சூப்பரா ஒர்க்கா இந்த தரன், ரொம்ப வாழ்த்துக்கள். அந்த பிஜிஎம் சரி, சாங்கும் சரி பிரமாதப்படுத்தியிருக்கீங்க. இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவு, எடிட்டிங், டைரக்டர் சுந்தரபாண்டியன் எல்லாருமே ரொம்ப அருமையா உழைச்சிருக்காங்க. இந்த படம் ஒரு நல்ல அனுபவத்தை கொடுக்கும். கண்டிப்பா நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல அனுபவத்தை கொடுக்கும். நான் படம் பார்த்தோன்னே அதான் சொன்னேன், இது ஒரு நல்ல அனுபவத்தை கொடுக்கும் சார். சரியான முறையில் ப்ரொமோட் பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க. அப்பதான் வந்து இந்த படத்துக்கு ஆடியன்ஸ் உள்ள கொண்டு வர முடியும் அப்படின்னு. ப்ரொடியூசர் வந்து நான் கொஞ்சம் டேட்டு கொஞ்சம் அவசரப்படாம பண்ணுங்க சார் அப்படின்னு. ஆனால் திடீர்னு 27 பார்த்தோன்னே நானே ஆச்சரியப்பட்டேன். ஏன்னா நிறைய படங்கள் இல்லை சார் இப்போ வந்துடலாம் அப்படின்னாரு. ஏன்னா ஜனநாயகன் போஸ்ட்போன் ஆன பிறகு 20ஆம் தேதியும் 27ஆம் தேதியும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எம்டியா போயிட்டு இருக்கு. படங்களே இல்லாத ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. இப்போ எல்லாருமே சரி இந்த டேட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது பிறகு மார்ச்லேருந்து எக்ஸாம் வருது, அப்புறம் ஏப்ரல் மே வந்துச்சுன்னா எலெக்ஷன் ப்ளஸ் வந்து நம்மளுக்கு அது பிறகு இருக்கு நிறைய பெரிய பெரிய படங்கள்லாம் வரப்போகுது. அப்போ நம்மளுக்கு இடம் கிடைக்காது, அதாவது ஒரு நல்ல பிளேஸ் கிடைக்காதுன்னு எல்லாருமே இப்போ வர வேண்டிய சூழ்நிலை வருது. ஆனால் எப்படிப்பட்ட சூழ்நிலைன்னு பார்த்தீங்கன்னா கடந்த வாரம் 8 தமிழ் திரைப்படங்கள் இல்லையாச்சு. 8 திரைப்படங்கள்லாம் இங்கே மீடியா நண்பர்கள்லாம் என்கிட்ட சொன்னாங்க, சார் ரொம்ப கஷ்டப்பட்டேன் சார், 8 திரைப்படங்களை எங்களை பார்க்க வச்சாங்க அப்படின்னு. 8 திரைப்படங்கள் ப்ரெஷ் ஷோ மூலமாக பார்த்தோம். அதில் அது பிறகு தெலுங்குலேருந்து டப் செய்யப்பட்ட ஒரு கப்பல் ஃப்ரெண்ட்லி அப்படின்ற ஒரு படமும் 9 திரைப்படங்கள் பார்க்கறது எவ்வளோ கஷ்டம். ப்ரெஸ் இருக்கிற நம்ம வந்து மீடியா ஷோ ஒரு நாளைக்கு 3 ஷோ போட்டாலும் 3 நாட்கள் நம்ம உட்காந்து தொடர்ந்து பார்க்கறது எவ்வளோ கஷ்டமோ, ஆடியன்ஸ் எல்லாம் அவ்வளோ ஈஸியாக வர மாட்டேன்றாங்க. இந்த இதை வந்து தயாரிப்பாளர்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். 8 படம் 9 படம் வரும்போது அந்த படத்தை நடுவில் நம்ம வரும்போது எப்படி ஆடியன்ஸை உள்ளே கொண்டு வர போகிறோம், நம்ம படத்தை மட்டும் எப்படி ஆடியன்ஸ் உள்ளே வர போகிறாங்க நம்ம யோசிக்கணும். இங்கே என்னன்னா எல்லாருமே ஒரு நம்பிக்கை, என் படம் மீதி 8 படத்தை விட பெட்டரான படம், 6 படம் வந்தனா மீதி 5 படத்தை விட என் படம் பெட்டரான படம், இந்த நம்பிக்கையில் தான் படங்கள் வெளியாகுது. ஆனால் எல்லா படங்களுக்குமே ஆடியன்ஸ் ஒரே மாதிரி இவ்வளோ படம் வருது யார் பார்ப்பாங்க, அன்லெஸ் அந்த படம் ரொம்ப சூப்பர் டூப்பரான டாக் வந்தாதான் நான் உள்ள வருவேன் அப்படின்னு. இந்த வாரம் நீங்க பாத்தீங்கன்னா வீக்கெண்ட்ல எல்லாருமே ட்வீட்ல போட்டுட்டு இருக்காங்க, நான் சொல்ல வேண்டாம், எல்லாருமே ட்ரேட் பாக்குறவங்க எல்லாம் சொல்றாங்க தியேட்டருக்கு ஆடியன்ஸே இல்லை, 10% கூட ஆடியன்ஸ் வரல, இந்த வீக்கெண்ட் ஃபுல்லா வாஷ் அவுட்டு, இவ்வளவு படங்கள் வந்து மக்கள் உள்ள வரமாட்டேன்றாங்கன்னா என்ன காரணம், அதை நம்ம பார்க்கணும். மக்களை உள்ள கொண்டு வரதுக்கு எப்படின்னு பார்க்கணும். ஸோ அந்த சூழ்நிலை தான் தமிழ் சினிமா இன்னைக்கு மிகப்பெரிய பிரச்சனையில இருக்கு.
அதாவது வார வாரம் படங்கள் வர்றது குறையே இல்லை, ஆனால் ஆடியன்ஸ் உள்ள வர்றது மிகப்பெரிய குறையா இருக்கு. ஆடியன்ஸை எப்படி உள்ள கொண்டு வரணும், ஆடியன்ஸ் வந்து எப்படி உள்ள வரணும்னா நம்ம எல்லாம் என்ன பண்ணணும், தயாரிப்பாளர்கள், இயக்குனர்கள், நடிகர்கள் எல்லாரும் சேர்ந்து எப்படி ஆடியன்ஸை உள்ள கொண்டு வர போறோம், நல்ல நல்ல படங்கள் எடுக்கிறது மட்டும் இல்லாம எப்படி வந்து நம்ம ஆடியன்ஸை உள்ள கொண்டு வர போறோம் அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்கு எங்கிட்ட பதில் இல்லை. எல்லாரும் சேர்ந்து தான் அதுக்கான பதிலை கண்டுபிடிக்கணும். ஏன்னா இப்போ இந்த 2 மாதங்களா தமிழ் சினிமா வந்து ஒரு பெரிய டிக்ளைன்ல இருக்கு. வசூல் இல்லாம படங்கள் எல்லாம் பெரிய பெரிய பிரச்சனை இருக்கு. அதை உடைக்கிற மாதிரி நல்ல படங்கள் வந்து தொடர்ந்து வந்து வெற்றி அடையணும். இந்த படம் 4th ஃப்ளோர் ஒரு நல்ல திரையரங்க அனுபவத்தை கொடுக்குற படமா இருக்கும். அப்படிப்பட்ட இந்த படத்துக்கு நல்ல வரவேற்பு ஆடியன்ஸ் மத்தியில் வரணும்னு எதிர்பார்க்குறேன். இங்க இருக்கிற இயக்குநர்கள் சப்போர்ட்ல பிளஸ் மீடியா உங்களுடைய சப்போர்ட்ல இந்த படத்துக்கு ஒரு நல்ல ஆதரவு கிடைக்கிறோம். ஆடியன்ஸ் எல்லாம் திரையரங்க வந்து பார்க்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன். வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் மாலை வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன ரொம்ப முக்கியமான காரணம் அப்படின்னா வந்து என்னுடைய நீண்டகால நண்பர் லக்ஷ்மண் இந்த படத்துக்கு ஒளிப்பதிவு செஞ்சிருக்கா. அப்படி வெண்ணிலா கபடிக்குழு திரைப்படத்துக்கு அப்புறம் ஏன்னா நான் அவ்வளோ பிரமிச்ச ஒரு ஒளிப்பதிவாளர். முதல் திரைப்படத்திலிருந்து அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து நெஞ்சில் துணி வந்தாலும் ஒரு படம் பண்ணோம். சினிமாவை ரொம்ப அதிகம் நேசிக்கக்கூடிய நான் பார்த்த சில மனிதர்களில் லக்ஷ்மண் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒருத்தன். சினிமாவை தவிர வேறு எதுவுமே பேச மாட்டா அப்படி. ஸோ லக்ஷ்மண் இந்த படத்தில் ஒளிப்பதிவு பண்ணதுக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். அப்புறம் வந்து சுந்தர் வந்து நான் வந்து உதவி இயக்குனராக வாய்ப்பு தேடிட்டு இருக்கும்போது அப்போவே வந்து நான் ஒரு அசிஸ்டன்ட் ரைட்டர்ஸ் நமக்கு பழக்கமானவங்க அப்படின்னு பார்த்தா சுந்தர் ரொம்ப முக்கியமானவர். ஹரிசாட்டியெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காரு. நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு மனிதர். இந்த திரைப்படத்தை வந்து அழகாக கையாண்டு ஒரு ரிலீஸ் வரைக்கும் கொண்டு வந்திருக்காரு. ஒரு திரைப்படத்தை அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணி ரிலீஸ் வரைக்கும் கொண்டு வரதே மிகப்பெரிய சவால் ஒவ்வொரு இயக்குனருக்கும். அந்த வகையில் வந்து சுந்தரை நான் பாராட்டுறேன். கண்டிப்பாக இந்த படம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜானரில் ஹாரர் த்ரில்லர் அப்படின்னாவே வந்து எல்லாருக்குமே ஒரு சேஃப் ஜோன் இருக்கும். நிச்சயமாக இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். தயாரிப்பாளருக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். மற்றபடி இந்த படத்தில் வந்து ஹீரோவாக நடிச்சிருக்க ஆரி எல்லாருக்குமே வந்து ஒரு சின்ன ஒரு ஊர் பற்று இருக்கும். நம்ம ஊரா அப்படின்ட்டு. அப்படி வந்து நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே பழனி. ஸோ அந்த பழனியிலிருந்து ஒரு ஹீரோ தமிழ் சினிமாவுக்கு வந்திருக்காரு அப்படின்னு நான் கேள்விப்படும்போது ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தேன். ஆரிக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ. மாபெரும் படைப்பாளி எல்லாருக்கும் வணக்கம். ஆரி வந்து சும்மா ஃப்ரேம் வச்சாலே ஒரு ஒரு அழகா இருக்கிற அழகுனா ஒரு அந்த உள்ள இருக்க தன்மை, ஒரு சென்சிபிளா இருக்கிற ஒரு அருமையான நண்பர். எல்லா ஆக்டருக்கும் அந்த மாதிரி நம்ம ஷார்ட் வச்சிட முடியாது. நிறைய இன்புட்ஸ் கொடுத்து அவங்களுக்கு என்ன வேணும், இந்த சீன் என்ன, அதெல்லாம் சொல்லி தான் நம்ம ஒரு விஷயம் வாங்க முடியும். ஆனால் ஆரி வந்து ஃப்ரம் டே 1 நான் பார்த்துட்டே இருக்கேன். அவன் சும்மா உட்காந்துருந்தாலே வந்து அந்த ஃப்ரேம் வந்து பயங்கர ஒரு கனம் வந்துடும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆரியை. ஆரிக்கும் எனக்கும் வந்து ஒரு 20 இயர்ஸ் நட்பு இருக்கு. இப்போ சேரன் சாரும் நானும் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது அது பரத் வேற பக்கத்தில் உட்காந்துருந்தாரு. அழகா இருக்கிற பயமா இருக்கிறது காம்பினேஷன் அப்படின்னு சொல்லி சேரன் சாருக்கு இன்னும் அந்த பயம் போல. அப்பவே ஆரி வந்து சேரன் சாருக்கு வந்து பர்சனல் ட்ரெயினரா இருந்தார். இப்போ வந்து ChatGPT இந்த கூகுள் இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஃபாலோ பண்ற நிறைய ஹெல்த் டிப்ஸ் வந்து அப்போ எங்க இருந்து எடுத்தானே தெரியாது. அவன் நிறைய விஷயம் சொல்லுவான். வாட்டர் பாட்டில் வந்து ப்ளூ பேப்பர் சுத்தி மாடியில வச்சு தண்ணி கொடுப்பான். என்னெல்லாமோ பண்ணி அந்த ஆட்டோகிராஃப்க்கு வந்து சேரன் சார் ஒவ்வொரு கதைக்கும் ஒவ்வொரு போர்ஷனுக்கும் வந்து வேற வேற ஆளா மாத்தினது வந்து ஆரியோட பெரும் பங்கு இருக்கு. ஸோ அப்ப இருந்தே எனக்கு பழக்கம் ஆரி. ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். அவனோட க்ரோத் ஃபுல்லா நான் பார்த்துட்டே இருக்கேன். இப்போ நானும் ஆரியும் சேர்ந்து காட்ஸ் அண்ட் சோல்ஜர்ஸ் ஒரு படம் பண்ணியிருக்கோம். அதுல பரத்தும் வந்து ஒரு சரியான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஸோ ரொம்ப வருஷமா ஒரு சினிமாவில் வந்து எல்லாருமே சேர்ந்து டிராவல் பண்ணுறோங்கிறதே வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இன்னும் இந்த இடம் வந்து நம்மளுக்கு ஏதோ ஒரு மூலையில் இருந்துட்டு இருக்குன்றது வந்து கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிறோம் எல்லாருமே. அண்ட் இந்த படம் வந்து மெயினாக இங்கே வந்தது வந்து ஆரிக்காக தான். ஏன்னா ஒரு படத்தை ஓன் பண்ணிக்கிறதுங்கிறது வந்து இப்போ யார்ட்டையுமே இல்லை. எல்லாருமே வந்து ஒரு கடமைக்கு வந்தோம், ஒரு டேட் ஃப்ரீயாக இருக்குன்னு நடித்தோம், ஏதோ ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க போனாங்கன்ற மாதிரி இருக்கும்போது ஆரி வந்து A to Z அதில் இன்வால்வ் ஆகி ஐ திங்க் பணம்லாம் கூட போடுறாருன்னு கேள்விப்பட்டேன். ஆமாம் சார்.
ஸோ அந்த அளவுக்கு என்னன்னா ஒரு ப்ராஜெக்டை ஓன் பண்றதுக்கு இங்கே யாரும் டெக்னீஷியன்ஸோ இல்லை யாருமே இல்லை. இப்போ அது வந்து ஒரு நடிகர் பண்றப்போ சத்தியமா அவங்களுக்காக நம்ம வந்து கூட வந்து நிக்கணும்னு ஒரு ஆர்வம் வருது. அதுக்காக தான் இங்க வந்தேன். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் ப்ரொடியூசர் பேசின பேச்சு கேட்டு பயங்கர ஃபேன் ஆகிட்டேன். இவ்வளவு இன்னசென்டா ஒரு ப்ரொடியூசர் வந்து வணக்கம் வணக்கம்னு எல்லாருக்கும் சொல்லி ஓகே. அண்ட் மேடையில் இருக்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஃபைட் மாஸ்டர்லாம் எனக்கு ரொம்ப வருஷமா தெரியும். பிரஜின் எவ்வளோ வருஷமா பழக்கம், சேர்ந்து ஒர்க் பண்ண ட்ரை பண்ணிருக்கோம். கதிர் பயங்கர ஃபேன்லாம். அண்ட் டைரக்டர் சுந்தர் சார் ரொம்ப இனிமையான ஒரு நண்பர். ஸோ எல்லாருக்குமே இந்த படம் வந்து அடுத்த ஸ்டெப்புக்கான மியூசிக் டைரக்டர் எல்லாருக்குமே அடுத்த ஸ்டெப்புக்கான ஒரு விஷயமா இது அமையணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். சேரன் சார் அழகா இருக்கிற எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். அண்ட் ஒரு ஷூட் நடந்துட்டு இருக்கு. ஆக்சுவலா நான் ஆரிக்காக தான் அவசரமா ஓடி வந்தேன். ஸோ அதனால நான் வந்து எல்லாத்தையும் விடைபெற்று கிளம்புறேன். நண்பா சுசீந்திரன் எல்லாருக்கும் தேங்க்யூ. சிவா பாய், எல்லாருக்கும் நன்றிண்ணா. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமான நாள். குட் ஈவினிங். ஹரி, மில்டன் சார் சொன்ன மாதிரி இவ்வளோ வருஷம் நம்ம வந்து இண்டஸ்ட்ரியில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கோம். ஓகே சார். ஸோ ஐ திங்க் இந்த படம் கிரைம் த்ரில்லருக்கு எப்போவுமே ஒரு சின்ன ஒரு, ஏன்னா என்னோட கரியரில் எனக்கு தெரிஞ்சோ தெரியாமே லாஸ்ட் ஒரு லாஸ்ட் ஒரு 7 படமாக அந்த த்ரில்லர் படமாக தான் அமைஞ்சிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு ஒரு சின்ன மினிமம் கேரண்டி இருக்குது. கரெக்டான ஸ்க்ரீன் பிளேயோட ஒரு அழகான ஒரு ப்ரமோஷன்ஸ் இருந்ததுன்னா அந்த படம் மினிமம் கேரண்டியாக ஓடும். அது எல்லாமே இந்த படத்தில் இருக்குது. அண்ட் டைட்டில் டிசைனுமே ரொம்ப நல்லா இருக்குது, 4th floor. ஸோ விஷிங் யூ ஆல் த பெஸ்ட். அஃப்கோர்ஸ் நம்ம காட்ஸ் அண்ட் சோல்ஜர்ஸ் ப்ரமோஷன்ஸ்லேயே சந்திப்போம். நாங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து பண்ணியிருக்கோம் மில்டன் சார் படத்துலையும். ஸோ மொத்த டீமுக்கும் நம்மளோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ அடுத்த சக்ஸஸ் மீட்டு கூப்பிடுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. மீடியா அண்ட் பத்திரிகை எல்லாருக்கும் வணக்கம். மனோ கிருஷ்ணன்ஸ் ராஜா சாரோட 4th floor. ராஜா சார் நானும் சேர்ந்து ஒரு படம் பண்ண வேண்டியது ஒரு டிஸ்கஷனில் போனோம். பட் நல்ல மனிதர், நல்ல ஒரு ப்ரொடியூசர். ஒரு கதைக்கு என்ன தேவையோ கரெக்டாக பண்ணிடுவார் கண்டிப்பாக. அது வந்து கொஞ்சம் குறைங்க ஏற்றுங்க அப்படி சொல்கிற ஒரு ஆளில். திருப்பூரில் வந்து ஒரு படம் பண்ணிவிட்டு நான் போனோம் சொல்லாமல் குடும்பத்தோட ஃபுல் சப்போர்ட்டோட ஒரு நல்ல படம் பண்ணியிருக்காரு. இதில் முக்கியமான விஷயம் வந்து லக்ஷ்மணன் ப்ரோவும் எனக்கு வந்து கேமராமேன் நல்ல பழக்கம் தான், ரொம்ப வருஷமாக நல்ல நண்பர். இதையும் தாண்டி இன்னைக்கு வந்த முக்கியமான காரணம் என் மச்சான், என் நண்பன் ஆரிக்காக தான் நீங்கள் வந்திருக்கேன். 2002 நாங்கள் 2 பேருமே மிஸ்டர் சென்னை ஃபைனலிஸ்ட் நாங்கள் ஆரம்பித்தோம் மாடலிங்கில். ஆரிக்கு ஞாபகம் இருக்கும் அந்த மேடை. அதுக்கப்புறம் ஆரி வந்து பிக் பாஸ் போயிட்டு டைட்டில் வின் அடித்தார். ஒரு ட்ராக் சேரன் சார் சொன்ன மாதிரி இன்ஸ்ட்ரக்டராக வந்தார். மிக கடினமான உழைப்பாளி, நல்ல நடிகன், நல்ல நண்பன், நல்ல மனிதர். எந்த ஒரு ஈகோ இல்லாமல் யார் என்ன ஹெல்ப்பு கேட்டாலும் இறங்கி தாம் படம் இல்லாமல் மற்ற படத்துக்கும் போய் எந்த ஒரு விஷயமும் பேசுவார். சமீபத்தில் கூட நாங்கள் அந்த பிக் பாஸ் நான் போனப்போ கூட ஒரு பிரச்சனை வந்துச்சப்போ ஒரு விஷயமா பேசினார். இல்லை மச்சான் நீ உள்ளே போகணும்னு எனக்கு ஃபோன் பண்ணிக்கலாம்ல. உள்ளே போனப்போ தான் பிரச்சனை வரும்னு எனக்கே தெரியாத, நான் எங்கேருந்து அவருக்கு ஃபோன் பண்ணுறது. அதனால் எல்லா விதத்திலும், அதாவது ஒரு மனிதன் என்சைக்ளோபீடியா வேணால் சொல்லலாம் ஆரியை கண்டிப்பாக. இந்த விஷயம் இல்லை, எந்த விஷயமும் கேட்டாலும் சேரன் சார் சொல்கிற மாதிரி அதை எந்த ஈகோவும் பார்க்காம இந்த வேலை தான் பண்ணாமல் இல்லை, சினிமாக்குள்ளே நான் இருக்கணும், எனக்கு சினிமா மட்டும்தான் தெரியும் சொல்கிற ஒரு நல்ல நண்பன், நல்ல மனிதர். அதுக்காக இந்த படம் நல்லபடியாக ஓடணும் நான் மனசார வேண்டிக்கிறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வாய்ப்பளித்தது நன்றி. அதுக்கு முன்னாடி சேரன் சார் சொன்ன மாதிரியே உண்மையால் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஆரி மாதிரி தான் என் படம் ஓடிடாதா, ஒரு கும்பாபிஷேகம் மாதிரி ஓடாதா, ஆரி படம் நல்லா ஓடணும் நானும் அவனும் டிஸ்கஸ் பண்ண விஷயம் இல்லை. எல்லா நடிகர்களும் நல்லா இருக்கணும், எல்லா திரைப்படம் சின்ன சின்ன திரைப்படம் பெருசாக வரணும். அவர் அரசாங்கத்துக்கு வச்ச கோரிக்கை நல்லபடியாக வரணும். அந்த இடத்துல சேரன் சார் கூட நான் கொடி பிடிச்சி கண்டிப்பாக நான் நினைப்பேன், எந்த மாற்றமும் கிடையாது. எல்லா ப்ரொடியூசர் நல்லா இருக்கணும், எல்லா ஹீரோ நல்லா இருக்கணும், எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும் அவங்களோட அன்னம் கிடைக்கணும். வாய்ப்புள்ளது நன்றி. அன்பேஷம். தேங்க்யூ. 4th floor வெற்றி பெற வாழ்த்துக்கள். கல்லா கட்டட்டும். ராஜா சார் தேங்க்யூ. ஆக்சுவலாக பிளான்டாலாம் வரல, பட் சார் ஹேட்ஸ் ஆஃப் யூ சார். என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நானும் தனஞ்சயன் சாரும் இப்போ அதை பற்றி தான் பேசியிருந்தோம். உண்மையிலுமே இந்த படத்துக்கு நான் இந்த விழா நாயகன், இந்த இசை, இது அந்த விழாலாம் தாண்டி ராஜா சார் வந்து அவர் ஒரு குழந்தை மாதிரி. அவர் இந்த படம் மூலியமாக தான் எனக்கு பழக்கமாக தெரியும். பட் அவரோட வெறி எனக்கு தெரியும் சார். இந்த படத்தை கொண்டு போய் எப்படி அவர் சேர்ப்பாரு, அதை இந்த ரிலீஸ்க்கு கொண்டு வந்த இந்த விழாக்கு நான் இன்னைக்கு வந்த காரணம் வந்து அவருக்காக மட்டும்தான், என் இசைக்காகவோ அதுக்காக கிடையாது. பட் கண்டிப்பா இது உங்களுக்கு நடக்கும் சார். இந்த படம் உங்களுக்காக, இந்த படம் எங்களுக்கெல்லாம் ஜெயிக்குதோ இல்லையோ உங்களுக்காக இது ஜெயிக்கும். எல்லா ப்ரொடியூசர்ஸ்க்கும் சின்ன படங்கள் எப்படி வளர்ந்து வரணும்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஏன்னா
நீங்கள் சின்ன படங்கள்லாம் ஜெயிச்சாதான் நாங்கள் ஜெயிக்க முடியும். ஒரு 47 படம் பண்ணியிருப்பேன். அதில் ஒரு 30 படம் என்னோட இசை எங்கே போச்சுன்னு எனக்கு தெரியாது. என்னோட 4 செவத்துக்குள்ளே என் ஸ்டுடியோக்குள்ளே மட்டும்தான் நான் கேட்டுட்டு இருக்கேன். எனக்கு மட்டும்தான் தெரியும். இதெல்லாம் ஜெயிச்சாதான் அதுவும் ஜெயிக்கும். ஸோ இது ஜெயிக்கணும் சார், ஜெயிக்கும். இன்னைக்கு நீங்கள் பேசினது உங்கள் இந்த உலகத்துக்கு கேட்கும், அது மாறும் சார். அண்ட் மேடையில் இருக்க எல்லா பெரியவங்க வந்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இன்னைக்கு வந்ததுக்கு. இவங்கெல்லாம் பீன் பிக் டிரெக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ், பிக் இன்ஸ்பிரேஷன், லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட் ஃபார் தெம். அண்ட் இன்னைக்கு வந்து ரொம்ப நாளாக நான் ஆரி ப்ரோவோட ஒரு படம் பண்ணணும்னு நினச்சி அது இவ்வளோ வருடங்கள் கழித்து எனக்கும் அவருக்கும் நடந்திருக்கு. இஸ் மோர் லைக் அ பிரதர் டு மீ. எல்லாமே சொன்ன மாதிரி த மோஸ்ட் டெடிக்கேட்டட் சின்சியர் ஆக்டர், நாட் ஓன்லி இன் ஆக்டிங். அவர் சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து, டைமிங்லேருந்து, அவர் பேசுகிற வார்த்தைகள்லேருந்து எல்லாமே யோசித்து ரொம்ப நிதானமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர். ஐவ் லேர்ன்ட் லாட்ஸ் ஃப்ரம் யூ இந்த படத்துலேருந்து. வெரி ஹாப்பி டு பி ஒர்க்கிங் வித் யூ இன் திஸ் மூவிங்க. இந்த படத்துலேயே இருக்கிறதுலே ரொம்ப ஒரு பேஷண்ட்டான ஒருத்தர்னா நம்ம டைரக்டர் தான். அதை பாருங்க, பின்னாடி போய் உட்காந்துட்டாரு. ஓ சாரி. நிறைய தடவை நான் ஸ்டுடியோக்கு போய் வேலை செஞ்சதோட அவர் தான் என் ஸ்டுடியோவில் போய் உட்காந்துருக்காரு. அதுக்கு நான் உங்களை வெயிட் பண்ண வைக்கல சார். இல்லை, ஜென்ரலாக ஒரு சீன் பண்ணுறோம், ஒரு ரீல் பண்ணுறோம், அதை போய் திரும்பி திரும்பி பார்க்கணும். இந்த படம் வந்து ரொம்ப நாளாக போயிட்டு இருக்குனாலும் மியூசிக்கில் என்ன மாற்றலாம், அவ்வளோ ஆர்வம், அவ்வளோ இது. இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. அண்ட் என்னோட நெருங்கிய நண்பர் லக்ஷ்மன், வி ஆர் கெட்டிங் யுனைடெட் ஆஃப்டர் போடாப்புடிக்கு அப்புறமா சேர்றோம். ஸோ வெரி வெரி ஹாப்பி டு பி தேர். ஆல் த டெக்னீஷியன்ஸ் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. தேங்க் ஆல் மை சிங்கர்ஸ், ஆதித்யா, ஆர்கே, ஸ்ரீனிஷா, சின்னு. அவர் வந்து ஒரு மெக்கானிக்காக தான் நான் வந்து பார்த்து அவர் இந்த படத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு பண்ணேன். அதுக்கப்புறமா அவர் ஜி தமிழ் மியூசிக்கில் வந்து ஒரு பெரிய சிங்கர் ஆகிட்டார். என்னோட ஆஸ்தான ஒரு லிரிசிஸ்ட் வந்து கு கார்த்திக். அவர் எப்பவுமே ஒரு படத்துக்கு ஒரு பாட்டு இவரை எழுதிட்டோன்னு சொல்லுவேன். அந்த படத்துக்குள்ளே போய் பழகினோடனே அந்த டேரக்டரோட ஃப்ரெண்டாக எல்லா பாட்டும் அவர் எழுதிடுவார். இன்னைக்கு வந்தோடனே தான் எங்களுக்கே தெரியுது 3 பாட்டு எல்லாமே அவர் தான் எழுதியிருக்காரு. என்னென்ன பாட்டுன்னு உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கோம். பட் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஃபார் பீயிங் ஹியர். அண்ட் தேங்க்யூ ஆல் ஃபார் த ப்ரெஸ் ஃபார் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ.